ஓகே நண்பா, இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்னிக்கல் அனலைசிங் ஓகேங்களா, இன்ட்ரோடக்ஷன் டு டெக்னிக்கல் ட்ரேடிங் அனலைசிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ட்ரேடிங்கில் இருக்க டெக்னிக்கல் அனலைசிங் பற்றி தான் நம்ம மொத்தம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலாம் முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ட்ரேடிங்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. நான் இப்போ தான் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரைட் வீடியோ இது உங்களுக்கான வீடியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஃப்ரம் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம கற்றுற போகிறோம். இது வேறு இன்னும் இல்லை, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுமா, இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் ஓகேங்களா. அப்போ தான் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கு நான் கேரண்டி உங்களால் கொடுக்க முடியும் ஓகேங்களா. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன தெரியுமா, ஜஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா. அதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் டிப்போ, அது வேறு வந்து மிடியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போனஸ் டிப்போ நான் கொடுக்க போகிறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே. அப்போ தான் அந்த போனஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும் ஓகேவா. சரி, இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டெக்னிக்கல் ட்ரேடிங் ஓகேங்களா. இன்ட்ரோடக்ஷன் டெக்னிக்கல் ட்ரேடிங், ஒரு டெக்னிக்கல் ட்ரேடிங்னா என்ன? ட்ரேடிங் நம்ம இடத்துல ஒரு ஸ்டாக்கை வாங்குறது, ஒரு ஸ்டாக்கை சேல் பண்ணுறதா டெக்னிக்கல் ட்ரேடிங் கிடையாது. ட்ரேடிங்னா நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிங்கில் செக் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் முழுக்க நம்ம ஒரே விஷயத்தை பண்ணி பண்ணுறதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு டெக்னிக்கல் அனலைசிங், அவ்வளோதான் ஓகேங்களா. இதில் நீங்கள் என்ன நான் பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸில் என்ன கவர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனலைசிங்னா என்ன ஓகேங்களா. டெக்னிக்கல் அனலைசிங்னா என்ன, அதுக்கப்புறம் இன்ட்ராடே ட்ரேடிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ட்ராடே ட்ரேடிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ட்ரேடிங் ஓகேங்களா. பொசிஷன் ட்ரேடிங்னா என்னென்னு அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர், நீங்கள் அது ட்ரேட் பண்ணும்போது எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லி தரப்போம். நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டாக் வந்து பெஸ்ட்டு ஸ்டாக்கு நீங்கள் எனக்கு எப்படி கண்டுபிடிக்க தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் கம்பல்சரி நான் சொல்லி தர போகிறேன். ரொம்ப ஈஸியாக தான் பண்ணீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்கும் போது பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற ஒரே விஷயம் தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். நான் நேரத்தில் திடீர்னு நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போய்டுவீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரது சரி புரியாமல் போய்டும் உங்களுக்கு. அதுக்காக நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. இந்த விஷயம்லாம் கற்றுரும் போது 5 விஷயம் இருக்குது, இந்த 5 விஷயம் கற்றுற போகிறோம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட அவுட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் டெக்னிக்கல் அனலைசிங். ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க், ஒரு டெக்னிக்கல் அனலைசிங்னா என்ன, அது புரிதல் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் டிஃப்ரெண்ட் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி டெக்னிக்கல் அனலைசிங்கை யூஸ் பண்ணுறாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க ஓகேங்களா. பிகினர் இருக்காங்க, அட்வான்ஸ் லெவலில் இருக்காங்க, மிடில் லெவலில் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான் இது செகண்ட் உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிஸ்க் எடுக்கிறதா, ரிஸ்க் எடுக்கும், எந்தெந்த காசு வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பணத்தோட வந்து ரொம்ப பெரிய விஷயம் என்ன சொல்லுவீங்க? ஒருத்தர் வந்து அம்மா சொல்லுவீங்க, ஒருத்தர் அப்பா சொல்லுவீங்க, நிறைய பேர் ஒருத்தர் ஒரு விதக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மணியோட உலகத்தில் பெரிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டைம். ஏன்னா இங்கே வந்து யார் வந்து உங்கள் டைமை வந்து எடுத்துக்கிறானோ அவன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரனாக இருக்கான் ஓகேங்களா. உங்கள் டைமை வந்து யார் வந்து எடுத்துக்கிறானோ அவன் தானே கோடீஸ்வரனாக இருக்கான். இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைமை வந்து நீங்கள் உங்களுக்கோசரம் உங்கள் டைமை நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் நினச்சாதான் உங்கள் டைம் வந்து ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களால் முடியும், யாருனாலும் முடியாதுனாலும் எல்லாருனாலும் எல்லாமே முடியும் ஓகேவா. உங்களுக்கு டைமை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் இருக்க போகுது ஓகேவா. டைம் டெக்னிக்கல் ட்ரேடிங்க்கு நீங்கள் இந்த டைம் அண்ட் மணி மேனேஜை பற்றி சொல்லி தர போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இந்த இடத்துல நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன், எனக்கு எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தெரியல. நீங்கள் அடுத்தோடனே நீங்கள் ட்ரேடரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு இந்த ஒரு லைனுக்கு இந்த லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படிலாம் கிடையாது. டெக்னிக்கல் அனலைசிங் எப்படி அதை ஸ்டாப் லாஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்க போது இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நான் ஸ்கிப் பண்ணால் தான் சொல்லுவேன், வேறு இன்னும் இல்லை, அதை நீங்கள் பண்ணணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது, அதோட குவாலிட்டி வைஸாக குவான்டிட்டி வைஸாக வந்து அதோட நிறைய விஷயம்லாம் இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொல்லிட்டு அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் ஓகேவா. அதனால் வந்து நான் வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன் ஃபியூச்சர் வீடியோவில் கம்பல்சரி. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீரிஸ் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரேடிங் மாதிரி தான் இருக்கும் போது. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருப்பேன். அந்த வீடியோ வேணா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி வீடியோ அதெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் அப்படிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். டேட்டா பிளேலிஸ்ட்டு நீங்கள் போய் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அது பற்றி ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நான் பிகினராக இருக்கேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் போய் பார்க்கலாம், மறக்காம. அதுக்கும் நான் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை லிங்க் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. சரி ஓகே ப்ரோ, இந்த இதெல்லாம் இதில் வந்து சரி ஓகே, இதில் வந்து ஒரு அஞ்சு ஒரு டாபிக் இருக்குது ஓகேங்களா. 5 லெசன் மொத்தம் இந்த வந்து 5 லெசன் உங்களுக்கு இருக்க போகுது. என்னென்ன லெசன் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ், என்னென்ன மாடல்ஸ், அது இன்ட்ரோடக்ஷன் டு டெக்னிக்கல் அனலைசிங். டெக்னிக்கல் அனலைசிங்னா என்ன, அது யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சாங்க,
இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடர் ஆகிறதுக்குள்ள ஒரு 100% நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு அதன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பேசிக்லேருந்து நீங்கள் ஒரு கடகால்லேருந்து ஒரு வீடு எப்படி இதாகுது அந்த மாதிரி நீங்கள் கடகால் வந்து ஸ்ட்ராங்காக போகணும். அதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். செகண்ட், யார் யாரெல்லாம் டெக்னிக்கல் அனலைசிங் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? யார் யாரெல்லாம் டெக்னிக்கல் அனலைசிங் யூஸ் பண்ணணும், அதில் மணி மேனேஜ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஆர்டர்ஸ், எந்தெந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் நம்ம எடுக்கணும், எதெல்லாம் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி பார்க்க போகிறோம். லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அதே தான், ரைட் ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஓகே. இதை நீங்கள் எப்படி இந்த கோர்ஸ் நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸ் பை பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5000 அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? அப்படி இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. 5000 எதுவுமே கிடையாது, ஓகே? முழுக்க இந்த கோர்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. 100% ஃப்ரீ, ஓகேவா? சரி, என்னடா இவன் ஃப்ரீன்னு சொல்கிறானே அப்படின்னு பார்க்காதீங்க. ஃப்ரீன்னு சொல்கிறனால இந்த இடத்துல வந்து குவாலிட்டி இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க. ஃப்ரீ எதுக்கு நான் கொடுக்குறேன்னா எல்லாருமே ட்ரேடிங் பண்ண கற்றுக்கணும், அதுக்கோசரம் நான் கொடுக்குறேன். ஃப்ரீ கொடுக்குறதுனால இந்த இடத்துல குவாலிட்டி இருக்கணும், குவாலிட்டி இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சாதீங்க. 100% என்னோட டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கோசரம் டெக்னிக்கல் அனலைசிங் நான் என்ன எளிய முறையில் புரியிற அளவுக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், ஓகேவா? அதுக்கோசரம் முழுக்க இந்த வீடியோ இருக்க போகுது, ஓகே? எல்லாம் ஃப்ரீ தான். நீ எங்கேயும் போய் காசு கொடுத்து ஏமாறும் அவசியமே கிடையாது, ஓகேவா? ஜஸ்ட்டு ஃப்ரீயாக தான் இருக்க போது. 100% ஒரு குவாலிட்டியான வீடியோவாக இருக்கும், ஓகேவா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அதே மாதிரி என் சேனலோட தொடர்ந்து வந்து இணைந்தில் இருக்கும் நீங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நான் என்னென்னு நம்ம சொல்லுவேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? நீங்கள் உடனுக்குடனே பார்த்தா தான். மோஸ்ட்லி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிலேருந்து 4 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே வீடியோ போட்டுருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர பர்சனாக இருந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இது மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. மார்க்கெட்னா பார்த்தீங்கன்னா காலைல 9:15 3 அப்படி அந்த டைம் பீரியட்லாம் மார்க்கெட் இருக்கும். அப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு நீங்கள் அப்போ தான் கற்றுக்க முடியும். அதனால தான் வந்து நான் அதை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த டைம் ரேஞ்சில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் வேலை முடிச்சுட்டு வருவீங்க, ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ தான் ஃப்ரீயான டைமில் நீங்கள் கற்றுக்க முடியும், ஓகேவா? அதுக்கோசம் இந்த டைம் ஃப்ரேமில் எடுத்து நான் அப்லோட் பண்ணுற போகிறேன், ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நண்பா, ஒரு லைக் பண்ணுறேங்க. லைக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ சஜஸ்ட்டில் காய்ச்சோ அந்த மாதிரி நிறைய பேர் காட்டும், அவங்களுக்கு வந்து பயனடைவாங்க. ஏன்னா நிறைய பேர் தேர்ந்து இருப்பாங்க நான் ட்ரேடிங் எப்படி கற்றுக்கணும்னு, அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும், ஓகேவா? நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது மட்டும் வேறு எதுவுமே தேவையில்லை நண்பா. நீங்கள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வர வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கனாலே போதும். நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கேரண்டி நான் உங்களுக்கு நிறைய கொடுப்பேன், ஓகேங்களா? என்னோட ஜஸ்ட் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் பெல் ஐக்கான் இது மட்டும் இருந்தால் போதும். அப்படி உங்களுக்கு யாருன்னா ஷேர் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இந்த மாதிரி தேர்ந்துருக்காங்கன்னா அவங்க ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது எந்த தப்பும் இல்லை. முக்கியமாக இந்த கமெண்ட் செக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க யூடியூப், அதை யூஸ் பண்ணுங்கள். கேள்வி மேலே கேள்வி கேட்டால் தான் நீங்கள் வந்து ஒரு டெவலப் ஆக முடியும். கேள்வி எங்கேருந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அந்த கமெண்ட் செக்ஷன் சும்மா தான் இருக்குது, அதை வந்து தட்டி விடுங்க. உங்களுக்கு என்னென்ன கொஷின் இருக்குது எல்லாமே கேளுங்க, எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன், ஓகேவா? இந்த வீடியோ வந்து ஃப்ரீயாக இருக்க போதுக்கோசரம் இதை வந்து தப்பான விதத்துலையோ இல்லை வேறு எந்த இதுக்கும் இல்லைனா என்னடா ஃப்ரீயாக சொல்லி தர போனோம் அப்படிங்கிற ஒன்றும் குவாலிட்டி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. கம்பல்சரி என்னோட 100% ஒர்க் நான் கொடுத்துருக்கேன். கம்பல்சரி இது எல்லாமே குவாலிட்டியாக தான் இருப்போது, உங்களுக்கு எளிமையாக புரிகிற அளவு தான் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதே ஒன்று தான் நண்பா. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு புரியும், ஓகேவா? இதோட வீடியோ கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு, அதை பண்ணால் மட்டும் போதும், ஓகேவா? சரி, ஓகே நண்பா, பாய், டேக் கேர்.